ஹலோ பிலீவர்ஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல் பிலீவர்ஸ் வேர்ல்ட். 29 வயசு ஒரு பெண்ணு, கல்யாணம் ஆகி 4 வருஷம் முடிஞ்சிருச்சு. ஆனால் அவங்க கணவர் அவளோட பேசவே மாட்டார். ஒரே வீட்டில் இருந்தாலும் 2 உலகம் மாதிரி. இந்த 21 நாளில் என்ன நடந்ததுன்னு கேட்டால் அவங்களுக்கே நம்ப முடியல. இது ஒரு கற்பனை கதை இல்லை, இது ரியல் லைஃப் டிரான்ஸ்ஃபர்மேஷன். இது நம்முடைய பிலீவர்ஸ் வேர்ல்ட் கோச்சிங்ல நடந்த உண்மை சம்பவம். இந்த வீடியோவை முழுசா பாருங்க, ஏன்னா இந்த பெண்ணோட கதை உங்க கதையா கூட இருக்கலாம். முதல்ல அவங்க பேரை சொல்ல முடியாது, பிரைவசிக்காக நம்ம அவங்கள ரேகான்னு கூப்பிடுவோம். உங்களை நிறைய பேருக்கு இந்த சுச்சுவேஷன் ரொம்ப ஃபெமிலியரா இருக்கும். ரேகாவுக்கு லவ் மேரேஜ் கிடையாது, அரேஞ்ச் மேரேஜ் தான். நல்ல குடும்பம், எஜுகேட்டட் ஹஸ்பண்ட். ஆரம்பத்தில் எல்லாம் ஓகே தான். ஹனிமூன் பீரியட்ல ரொமான்ஸ், பேச்சு, சிரிப்பு எல்லாம் இருந்துச்சு. ஆனால் குழந்தை பிறந்ததுக்கு அப்புறம் எல்லாமே மாற ஆரம்பிச்சுது. கணவர் மெதுவா டிஸ்டன்ஸ் போக ஆரம்பிச்சாரு. காலையில் வேக்கப் ஆனதும் ஒரு வார்த்தை கூட பேசாம டைரக்டா ஆஃபீஸ் போவாரு. ஈவினிங் வந்தா ஃபோன்ல பிஸியா இருப்பாரு. டின்னர் முடிஞ்சதும் படுத்துருவாரு. வீக்கெண்ட்ல டிவியோட அல்லது லேப்டாப்போட தான் உட்காந்துருப்பாரு. நீங்க இப்போ கேட்கலாம், ரேகா கேட்கலையான்னு, என்ன ப்ராப்ளம்னு கேட்டாங்க பல தடவை. ஆனால் ரிப்ளை எப்பவும் ஒரே வார்த்தை தான். அது என்னன்னா, நத்திங், எல்லாம் ஓகே, நீ ஓவரா யோசிக்கிற அப்படின்னு சொல்லுவாரு. ரேகா டெய்லி என்ன பண்ணுவாங்க தெரியுமா? காலையில குழந்தைய ரெடி பண்ணுவாங்க, சிரிச்சுக்கிட்டே பாட்டு பாடிக்கிட்டே. ஆனா உள்ளுக்குள்ள புரோக்கன், அதாவது உடைஞ்சு போயிருந்தாங்க. மத்தியானம் ரிலேட்டிவ்ஸ் ஃபோன் பண்ணா எல்லாம் நல்லா இருக்கு ஆண்டி, கணவர் ரொம்ப கேரிங் அப்படின்னு நடிப்பாங்க. நைட்டு குழந்தை தூங்கினதும் பாத்ரூம் டோர் லாக் பண்ணி ஷவரை ஆன் பண்ணி சைலண்டா அழுவாங்க. இப்போ இந்த வீடியோ பார்க்குற உங்களில் யாராவது இதே சுச்சுவேஷன்ல இருக்கீங்களா? பாத்ரூம்ல, கார்ல தனியா இருக்கும்போது அழுதுருக்கீங்களா? எனக்கு தெரியும் உங்க பெயின். ரேகா டிவோர்ஸ் வேணும்னு நினைக்கல, அவங்களுக்கு அன்பு மட்டும்தான் வேணும். முன்னாடி இருந்த மாதிரி ஒரே ஒரு கான்வர்சேஷன் போதும், என்னோட கண்ணில் பார்த்து பேசணும், என் ஃபீலிங்ஸை புரிஞ்சுக்கணும், அவ்வளவுதான் அவங்களோட விஷயம் இருந்துச்சு. ஆனால் அது கூட கிடைக்கல அவங்களுக்கு. ஒரு நாள் சாதாரண நாள் தான். குழந்தை ஸ்கூலுக்கு போயிட்டு வீட்டு வேலையெல்லாம் முடிச்சுட்டு ஃபோனில் ஸ்க்ரோல் பண்ணிட்டு இருந்தப்போ யூடியூப்ல ரேண்டமாக ஒரு வீடியோ ரெக்கமெண்ட் ஆச்சு. அந்த வீடியோ நம்முடைய பிலீவர்ஸ் வேர்ல்ட் சேனல் வீடியோ ஃபுல்லாக பார்த்தாங்க. முதல் முறையாக யாரோ தன்னோட ஃபீலிங்ஸை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணுறாங்கன்னு ஃபீல் பண்ணாங்க. அன்னைக்கு இரவு 11 மணிக்கு எனக்கு ஒரு மெசேஜ் வந்துச்சு வாட்ஸ்அப்பில். அதில் என்ன இருந்துச்சுன்னா, மேடம், என் பேர் ரேகா, உங்கள் வீடியோ பார்த்தேன், லா ஆஃப் அட்ராக்ஷன் ரியலி ஒர்க் ஆகுமா? என் ஹஸ்பண்ட் மாறுவாரா? ப்ளீஸ் ஹெல்ப் மீ மேடம், ஐ எம் டெஸ்பரேட் அப்படின்னு. அந்த மெசேஜில் இருந்த டெஸ்பரேஷன், அதாவது அவநம்பிக்கை, பெயின், ஹோப் என்னால் உணர முடிஞ்சுது. நான் அவங்களுக்கு உடனடியாக ரிப்ளை பண்ணேன். ஆனால் என் ரிப்ளை அவங்க எக்ஸ்பெக்ட் பண்ணதை விட டிஃப்ரெண்ட்டாக இருந்துச்சு. நான் சொன்னேன், ரேகா, முதல்ல ஒன்று புரிஞ்சுக்கோங்க, நீங்கள் ஹஸ்பண்டை சேஞ்ச் பண்ண ட்ரை பண்ணாதீங்க, அவரை கண்ட்ரோல் பண்ண முடியாது, யூனிவர்ஸை பேக் பண்ணி அவரை மாற்ற முடியாது. ரேகாவுக்கு ஷாக். அவங்க மறுபடியும் மெசேஜ் அனுப்பினாங்க. என்ன மேடம், ப்ராப்ளம் அவர் தானே, அவர் பேசல, அவர் இக்னோர் பண்ணுறாரு, நான் என்ன தப்பு பண்ணேன் அப்படின்னு கேட்டாங்க. நான் அமைதியாக ரிப்ளை பண்ணேன், ரேகா, இதுதான் மேனிஃபெஸ்டேஷனோட ரியல் ட்ரூத். நீங்கள் உங்கள் ஹஸ்பண்டை மாற்ற முடியாது, ஆனால் நீங்கள் உங்களை மாற்றிக்கலாம், உங்களோட இன்னர் ஃப்ரீக்வன்சியை மாற்றிக்கலாம். ரிலேஷன்ஷிப் ஒரு கண்ணாடி மாதிரி. நீங்கள் என்ன எனர்ஜி அனுப்புறீங்களோ அதே எனர்ஜி தான் திரும்பி வரும். இப்போ நீங்கள் என்ன எனர்ஜி அனுப்புறீங்க, ஃபியர், ஆன்சைட்டி, டெஸ்பரேஷன், நீட், அதான் உங்களுக்கு திரும்பி வருது. ஆனால் நீங்கள் உங்களோட எனர்ஜியை மாற்றினா, லவ், பீஸ், கம்ப்ளீட்னஸ் அனுப்புனா ரிலேஷன்ஷிப் ஆட்டோமேட்டிக்காக மாறும். ரேகாவுக்கு முதல்ல புரியல, ஆனால் வேற வழி இல்லை, எல்லாத்தையும் ட்ரை பண்ணிட்டாங்க. ஸோ ட்ரஸ்ட் பண்ண டிசைட் பண்ணாங்க. நான் ரேகாவுக்கு ஒரு 21 days ப்ரோக்ராம் டிசைன் பண்ணேன். சிம்பிள் டெக்னிக்ஸ், ப்ராக்டிக்கல், டெய்லி லைஃப்ல ஃபாலோ பண்ணக்கூடியது. இந்த ப்ரோக்ராம்ல டெய்லி மார்னிங் அஃபர்மேஷன்ஸ் இருந்துச்சு. ஸ்பெசிஃபிக் அஃபர்மேஷன் இல்லை, எவ்ரிதிங் இஸ் ஃபைன் மாதிரி இல்லை, ரொம்ப பர்சனலைஸ்ட் அஃபர்மேஷன்ஸ். அதோட எமோஷனல் அலைன்மெண்ட் எக்ஸசைசஸ் இருந்துச்சு. இது ரொம்ப இம்பார்ட்டன்ட், ஏன்னா வேர்ட்ஸ் மட்டும் சொல்லி ஒன்றும் ஆகாது, அந்த ஃபீலிங்கை உணரணும். அப்புறம் இன்னர் ஹீலிங் டெக்னிக்ஸ் இருந்துச்சு. பாஸ்ட் ஹர்ட்ஸை ரிலீஸ் பண்ணுறதுக்கு, ஃபர்கிவ்னஸ் ஒர்க் பண்ணுறதுக்கு, செல்ஃப் லவ் ப்ராக்டிஸ் பண்ணாங்க, எல்லாம் இருந்துச்சு. ஆனால் மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் என்னன்னா, ஹஸ்பண்டை பற்றி ஒரு நெகட்டிவ் தாட் கூட திங்க் பண்ணக்கூடாது. நோ கம்ப்ளைனிங், நோ பிளேமிங், நோ விக்டிம்ஹுட். அதாவது அவரை பற்றி கம்ப்ளைண்ட் பண்ணக்கூடாது, அவர் தான் எல்லாத்துக்கும் காரணம்னு சொல்லக்கூடாதுன்னு சொன்னேன். ஃபார் எக்ஸாம்பிள், முன்னாடி ரேகா தினமும் நினைப்பாங்க, அவர் என்னோட பேசுறதே இல்லை, அவருக்கு என் மேலே கேரே இல்லைன்னு. இப்போ மாறணும்னு சொன்னேன். என் ஹஸ்பண்ட் ஒரு அன்பான மனுஷன், அவருக்கும் தன்னோட ஸ்ட்ரகிள்ஸ் இருக்குது, நாங்கள் ஒருத்தர் அன்பாக புரிஞ்சுக்கிறோம். எளிதாக இல்லை முதல்ல அவங்களுக்கு. ரேகா ஃபர்ஸ்ட் வீக்கில் ரொம்ப ஸ்ட்ரகிள் பண்ணாங்க. அவங்களோட கம்ப்ளைண்ட்ஸ் எனக்கு தெரியும். Day 3 மெசேஜ் வந்துச்சு, மேடம், ஐ எம் ட்ரைங் பட் ஸ்டில் சேம் அப்படின்னு சொன்னாங்க. அதாவது நான் ட்ரை பண்ணுறேன் மேடம், அவர் அப்படியே தான் இருக்காரு அப்படின்னு சொன்னாங்க. வாயை விட்டு கூட பேசலை. டுடே இது ஒர்க் ஆகுமான்னு டவுட் வருது. நான் ரிப்ளை பண்ணேன், ரேகா, நீங்கள் ரிசல்ட்டை பார்க்காதீங்க, இப்போது ப்ராசஸை ட்ரஸ்ட் பண்ணுங்கள்,
கண்டினியூ ப்ராக்டிஸ், யூனிவர்ஸுக்கு டைம் கொடுங்க. டே 5 சேம் கம்ப்ளைண்ட் பண்ணாங்க. டே 7 சேம் கம்ப்ளைண்ட் பண்ணாங்க. மேடம் நத்திங் சேஞ்ச்ட், அவர் சேமாக தான் இருக்காரு அப்படின்னு சொன்னாங்க. என்னோட அஃபர்மேஷன்ஸ் வேஸ்ட்டாக போகுதோன்னு தோணுதுன்னு சொன்னாங்க. நான் அவங்களுக்கு சொன்னேன், ரேகா எக்ஸ்டர்னல் சேஞ்சஸ் இமீடியட்டாக தெரியாது, ஃபர்ஸ்ட் இன்டர்னலாக சேஞ்சஸ் நடக்கும். நீங்கள் உங்களுக்குள்ள என்ன மாற்றம் ஃபீல் பண்ணுறீங்க? பீஸ்ஃபுல்லாக இருக்கீங்களா? லெஸ் ஆங்ஷியஸாக இருக்கீங்களா? தட்ஸ் யூர் ஃபர்ஸ்ட் சக்ஸஸ் அப்படின்னு சொன்னேன். டே 10 காலையில் 7 மணிக்கு என் ஃபோனில் நோட்டிஃபிகேஷன் வந்துச்சு. ரேகாவோட மெசேஜ். நான் மெசேஜ் ஓப்பன் பண்ணேன். அதில் என்ன இருந்துச்சுன்னா, மேடம் ஐ கான்ட் பிலீவ் திஸ் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. டுடே மார்னிங் ஆஸ்க் மீ டீ வேணுமா. மேடம் 3 வருஷத்துக்கு அப்புறம் அவரே கேட்டார் உனக்கு டீ வேணுமான்னு. அந்த மெசேஜ் படித்தப்போ எனக்கே கூஸ் பம்ஸ் வந்துச்சு. ஸ்மால் திங்காக தோணலாம், டீ கேட்டதில் என்ன பெருசு, ஆனால் ரேகாவுக்கு அது ஒரு மிராக்கிள் மாதிரி. ஏன்னா இயர்ஸ் ஆச்சு அவங்க கிட்ட பேசி, அவங்க கிட்ட டைரக்டா பேசி. டீ வேணும்னா தானா எடுத்துப்பாரு, அல்லது டீ போடுன்னு ஆர்டர் மாதிரி சொல்லுவாரு. ஆனா இன்னைக்கு வேணுமான்னு கேட்டாரு. அந்த ஒரு வார்த்தையில கேர் இருந்துச்சு, ரெஸ்பெக்ட் இருந்துச்சு. அன்னைக்கு ரேகா ஃபுல் எனர்ஜியோட ப்ராக்டிஸ் பண்ணாங்க. டவுட் எல்லாம் போச்சு, ஃபெய்த் ஸ்ட்ராங் ஆச்சு. டே 12 மேடம் டின்னர் டைமில் ஹி ஆஸ்ட் அபவுட் மை டே, ஹவ் வாஸ் யுவர் டே அப்படின்னு சொன்னாங்க. அதாவது உனக்கு எப்படி போச்சு இன்னைக்கு அப்படின்னு கேட்டாராம். சிம்பிள் கொஸ்டின் தான், பட் இயர்ஸ்க்கு அப்புறம் இது பயங்கர பெரிய விஷயம். டே 15 ஆச்சு. இதுதான் ரியல் பிரேக் த்ரூ. மெசேஜ் வந்துச்சு ஈவினிங் 6 மணிக்கு. மேடம் டுடே ஹி கேம் ஹோம், டயர்டாக இருந்தார், பட் ஹி சாட் வித் மீ, ஆக்சுவலி டாக்ட் அபவுட் ஹிஸ் ஆஃபீஸ் ப்ராப்ளம்ஸ், ஹிஸ் பாஸ், ஹிஸ் ஸ்ட்ரெஸ், எவ்ரிதிங். 40 மினிட்ஸ் மேடம். அதாவது 40 மினிட்ஸ் அவங்க ஆஃபீஸில் நடந்த கதையை பற்றி உங்கள்கிட்ட உட்காந்து மனம் விட்டு பேசினாரா அப்படின்னு இவங்க சொன்னாங்க. நான் கனவுல கூட நினைக்கல மேடம் இது நடக்கும்னு. இதுதான் மேனிஃபெஸ்டேஷனோட ரியல் பவர். இதுதான் இன்னர் டிரான்ஸ்ஃபர்மேஷனோட மேஜிக். டே 18 மேடம் யூ ஓன் பிலீவ் டுடே வி லாஃப் டுகெதர். என் குழந்தை ஒரு ஃபன்னி திங் பண்ணுச்சு, அங்கே 2 பேரும் சேர்ந்து சிரிச்சோம். ஐ கான்டாக்ட் இருந்துச்சு மேடம். அந்த கனெக்ஷன், அந்த ஸ்பார்க் திரும்பி வந்துச்சு. டே 21 தான் கிளைமேக்ஸ். ஃபைனலி டே 21 வந்துச்சு. லாஸ்ட் டே ஆஃப் த ப்ரோக்ராம். ரேகாவோட ஃபைனல் மெசேஜ். மேடம் டுடே ஹி ஹக் மீ பிஃபோர் லிவிங் டு ஆஃபீஸ். அவரே வந்து ஹக் பண்ணாரு and said I love you. மேடம் ஐ ஃபீல் சேஃப் அகெயின், ஐ ஃபீல் லவ்ட் அகெயின், ஐ ஃபீல் லைக் மை செல்ஃப் அகெயின் அப்படின்னு சொன்னாங்க. தேங்க்யூ ஸோ மச் அப்படின்னு ரொம்ப சந்தோஷப்பட்டாங்க. இப்போ ரொம்ப இம்பார்ட்டன்ட், நீங்கள் இதை புரிஞ்சுக்கணும். இது மேஜிக் கிடையாது. ரேகா ஹஸ்பண்டை கண்ட்ரோல் பண்ணலை, யூனிவர்ஸை பெக் பண்ணலை, அவரோட மைண்டை மேனிப்புலேட் பண்ணலை. என்ன நடந்துச்சுன்னா, ரேகா தன்னோட இன்னர் ஃப்ரீக்வன்சியை மாற்றிக்கிட்டாங்க. டெஸ்பரேஷன்லேருந்து பீஸுக்கு, ஃபியர்லேருந்து லவ்வுக்கு, நீடினஸ்லேருந்து கம்ப்ளீட்னஸ்க்கு. முன்னாடி ரேகா ஹஸ்பண்ட் கிட்ட போகும்போது அவங்களோட எனர்ஜி என்னவா இருந்துச்சுன்னா, ப்ளீஸ் என்னோட பேசு, ப்ளீஸ் என் மேலே அட்டென்ஷன் கொடு. டெஸ்பரேட் எனர்ஜி, நீடி எனர்ஜி அது தள்ளி விட்டுச்சு அவங்க ஹஸ்பண்டை, டிஸ்டன்ஸ் கிரியேட் பண்ணுச்சு. ஆனால் 21 டேஸ் ப்ராக்டிஸ்க்கு அப்புறம் ரேகாவோட எனர்ஜி மாறுச்சு. ஹஸ்பண்ட் ஆட்டோமேட்டிக்கலி ரெஸ்பாண்ட் பண்ணாரு. ஏன்னா ரிலேஷன்ஷிப் என்பது கண்ணாடி மாதிரி. நீங்கள் என்ன ரிஃப்ளெக்ட் பண்ணுறீங்களோ அதுதான் திரும்பி வரும். இந்த வீடியோவை நீங்கள் இன்னும் பார்த்துட்டு இருக்கீங்கன்னா, திஸ் மெசேஜ் இஸ் ஃபார் யூ. நீங்கள் இப்போ எங்கே இருக்கீங்க, எந்த சுச்சுவேஷனில் இருக்கீங்க, உங்கள் ரிலேஷன்ஷிப்பில் என்ன ப்ராப்ளம் இருக்குது எனக்கு தெரியும். சைலண்ட் சஃபரிங், யார்கிட்டையும் பேச முடியாத பெயின், வெளியில் ஸ்மைல், உள்ள அழுதுட்டு இருக்கீங்க. ஃபேமிலி கிட்ட சொல்ல முடியாது, கேள்வி கேட்பாங்க. ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட சொல்ல முடியாது, ஜட்ஜ் பண்ணுவாங்க. ரிலேட்டிவ்ஸ் கிட்ட சொல்ல முடியாது, வம்பு வரும். ஸோ தனியாக சஃபர் பண்ணுறீங்களா? ஸ்மைல் போட்டுட்டு எல்லாம் ஓகே நடிக்கிறீங்க, ஆனால் உள்ளுக்குள்ளார பிரேக்கிங் அப்பார்ட். ஐ see you, ஐ அண்டர்ஸ்டாண்ட் யூ, ஐ வாஸ் தேர் டு. எனக்கு உங்கள் பெயின் தெரியும், ஆனால் நான் உங்களுக்கு சொல்கிறேன், சேஞ்ச் இஸ் பாசிபிள், டிரான்ஸ்ஃபர்மேஷன் இஸ் பாசிபிள். ரேகா மாதிரி நீங்களும் மாறலாம், உங்கள் ரிலேஷன்ஷிப்பையும் ஹீல் பண்ணலாம். நீங்கள் இப்போ ஃபீல் பண்ணுறீங்களா, இந்த ஸ்டோரி என் லைஃப் தான்னு, எனக்கும் இந்த மாதிரி ஹெல்ப் வேணும்னு? இஃப் எஸ், தென் தனியாக ஸ்ட்ரகிள் பண்ணாதீங்க, சப்போர்ட் எடுத்துக்கோங்க. டிஸ்கிரிப்ஷனில் இருக்க நம்பருக்கு மெசேஜ் பண்ணுங்கள் கைடன்ஸ் வேணும்னா. நோ ஃபோர்ஸ், நோ ப்ரெஷர். நீங்கள் ரெடினா மட்டும், நீங்கள் ஃபீல் பண்ணால் மட்டும் அப்போ தான் டிரான்ஸ்ஃபர்மேஷன் நடக்கும். When you change inside, life has no option but to change outside. உங்களோட இன்னர் வேர்ல்டு மாறும்போது உங்களோட அவுட்டர் வேர்ல்டு ஆட்டோமேட்டிக்காக மாற ஆரம்பிக்கும். ரேகாவுக்கு நடந்துச்சு, உங்களுக்கும் நடக்கும். சில கேட்கலாம், மேடம் இது எல்லாருக்கும் ஒர்க் ஆகுமா? நான் சொல்கிறேன், ஹானஸ்ட்லி 100% கேரண்டி என்னால் கொடுக்க முடியாது. ஏன்னா இது மேஜிக் பில் இல்லை, இது ஒரு ப்ராசஸ், ஒரு ஜேர்னி. ஒர்க் ஆகும் இஃப் நீங்க கமிட்டடா இருந்தா, டெய்லி ப்ராக்டிஸ் பண்ண ரெடியா இருந்தா, பேஷன்ஸோட இருந்தா, பிளேம் கேம் நிறுத்தி உங்க ரெஸ்பான்சிபிலிட்டி எடுத்துக்க ரெடியா இருந்தா, ஓப்பன் மைண்டோட நியூ அப்ரோச் ட்ரை பண்ண வில்லிங்கா இருந்தா. டைம் லைன் எல்லாருக்கும் டிஃப்ரெண்ட். ரேகாவுக்கு 21 டேஸ்ல சேஞ்ச் தெரிஞ்சுது, சிலருக்கு 2 to 3 வீக்ஸ்ல தெரியும், சிலருக்கு 2 months ஆகும். டிபெண்ட்ஸ் ஆன் உங்க சிச்சுவேஷன், உங்க எனர்ஜி, உங்க பார்ட்னரோட ரிசெப்டிவ்னஸ். ஆனா ஒன்னு கேரண்டீட், நீங்க ப்ராக்டிஸ் பண்ணா உங்களுக்குள்ள மாற்றம் டெஃபினெட்லி தெரியும். லெஸ் ஆன்சைட்டி, மோர் பீஸ், மோர் செல்ஃப் லவ். அதுவே ஒரு பெரிய விக்ட்ரி. நீங்க இப்பவே ஆரம்பிக்கலாம்.
அவள் ப்ரோக்ராம் ஜாயின் பண்ணாமல் கூட ஃப்ரீயாக ட்ரை பண்ணலாம். நீங்கள் தனியாக இல்லை இந்த ஜேர்னியில். நம்மளுடைய பிலீவர்ஸ் வேர்ல்டில் உங்களை மாதிரி thousands ஆஃப் பீப்புள் இருக்காங்க. இந்த வீடியோ ஹெல்ப்ஃபுல்லாக இருந்துச்சுன்னு நீங்கள் ஃபீல் பண்ணால் நம்ம வீடியோவுக்கு மறக்காமல் லைக் பண்ணிடுங்க, ஷேர் பண்ணுங்க. உங்களுக்கு தெரிஞ்சவங்க யாராவது இதே சுச்சுவேஷனில் இருந்தால் அவங்களுக்கு ஃபார்வர்ட் பண்ணுங்க. நீங்கள் ஒருத்தர் லைஃப்பை சேஞ்ச் பண்ணலாம். மறக்காமல் பிலீவர்ஸ் வேர்ல்ட் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. ரெகுலராக மேனிஃபெஸ்டேஷன் டிப்ஸ், சக்ஸஸ் ஸ்டோரிஸ், டெக்னிக்ஸ் எல்லாம் ஷேர் பண்ணுறேன். நான் இந்த வீடியோவை முடிக்கிறதுக்கு முன்னாடி உங்களுக்கு ஒரு பர்சனல் மெசேஜ் சொல்லணும். நீங்கள் இப்போ எந்த ஸ்டேஜில் இருந்தாலும், எவ்வளோ ஹோப்லெஸ்ஸாக ஃபீல் பண்ணாலும், எவ்வளோ நாள் ஸ்ட்ரகிள் பண்ணிட்டு இருந்தாலும், சேஞ்ச் இஸ் பாசிபிள். டிரான்ஸ்ஃபர்மேஷன் இஸ் பாசிபிள். லவ் கேன் ரிட்டர்ன். கனெக்ஷனை ஹீல் பண்ணலாம். ஸோ உங்களை நம்புங்க, ப்ராசஸை ட்ரஸ்ட் பண்ணுங்க, யூனிவர்ஸை பிலீவ் பண்ணுங்க, அண்ட் மோஸ்ட் இம்பார்ட்டன்ட்லி உங்களோட பவரை ரெகக்னைஸ் பண்ணுங்க. நீங்கள் விக்டிம் இல்லை, நீங்கள் கிரியேட்டர். உங்கள் லைஃபோட கிரியேட்டர், உங்கள் ரிலேஷன்ஷிப்போட கிரியேட்டர். ரிமெம்பர், when you change inside, life has no option but to change outside. இதுதான் மேனிஃபெஸ்டேஷனோட ரியல் ட்ரூத். இதுதான் லா ஆஃப் அட்ராக்ஷனோட ரியல் பவர். இதுதான் நான் பிலீவர்ஸ் வேர்ல்டில் டீச் பண்ணுறது. நீங்கள் ரெடினா டிஸ்கிரிப்ஷனில் உள்ள வாட்ஸ்அப் குரூப் லிங்க்கில் ஜாயின் பண்ணுங்கள். கோச்சிங் வேணும்னா வாட்ஸ்அப் நம்பர் டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது, மெசேஜ் பண்ணுங்கள். ரெடி இல்லைனா பரவாயில்ல, இந்த சேனலில் இருந்து ஃப்ரீ கண்டென்ட் பாருங்கள், ப்ராக்டிஸ் பண்ணுங்கள், க்ரோ பண்ணுங்கள். ஆனால் எப்போதும் நினைவில் வச்சுக்கோங்க, நீங்கள் அலோன் இல்லை. பிலீவர்ஸ் வேர்ல்ட் ஃபேமிலி இருக்குது, நான் இருக்கேன் உங்களோட ஜேர்னியில் சப்போர்ட் பண்ண. Take care, stay blessed, and remember, you are more powerful than you think. I will meet you again in the next video. Until then, happy manifesting. நம்பிக்கையா இருங்க, வாழ்க்கை நிச்சயம் மாறும். நன்றி believers.